அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பதிவை குறிப்பாக எல்லா குருசாமிகளுக்கும் சமர்ப்பணம் செய்து கொள்கின்றோம். குருவோட அருள் இல்லாமல் திருவருள் கிடையாது. அதனால் அவர்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பணம் செய்து கொள்கின்றோம். ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்தாலும் சரி, முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்தாலும் சரி, அல்லது நம்ம இஷ்ட தெய்வங்களுக்கு நாம் மாலை அணிகின்றோம் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இதனை அடிப்படையாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த விரத நியதி அப்படிங்கிறது எதற்கானது அப்படிங்கிறது முதலிலே தெரிந்து கொள்வது அவசியம். தன்னைத்தான் உணர்ந்து கொள்வதற்கான விரதம்தான் இந்த மாலை அணிந்து விரதம் இருப்பது அப்படிங்கிறது. இது எல்லா குருசுவாமிகளுக்கும் தெரியும். அவர்கள் நமக்கு உபதேசம் செய்வதும் அதைத்தான். இறைவன் எங்கெங்கோ இல்லை, நமக்குள் தான் இருக்கின்றார் அப்படின்ட்டு நாம் உணர்ந்து கொள்வதற்கான காலகட்டம்தான் இந்த மாலை அணிந்து மலைக்கு செல்வது அல்லது ஆலயத்திற்கு செல்வது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை நம்ம பல விஷயங்களில் உணர்ந்திருப்போம். மாலை அணிந்து விட்டாலே நம்மை ஐயப்பா என்று கூப்பிடுவதும், முருகா என்று கூப்பிடுவதும், மணிகண்டா என்று கூப்பிடுவதும், இந்த மாதிரி சக்தி அப்படின்ற கூப்பிட்ற பழக்கமெல்லாம் உண்டல்லவா? அப்போ என்ன அப்படின்னா, நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டாலுமே கூட பிறர் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள், நீதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் கடவுள்னு நிறைய பேர் இருக்காங்க, அது வேற. அதை உணர்ந்து கொள்வது என்பது வேறு, வித்தியாசம் இருக்கின்றது. இப்போ விரதம் இருந்து ஆலயத்திற்கு செல்கின்றார்கள் அப்படின்னா, அந்த விரத நியதியை குருசாமிமார்கள் ரொம்ப தெளிவாக எல்லா இடத்துலையும் குறிப்பிட்டு சொல்வார்கள். குறைந்தபட்சம் ஒரு 20-25 நாட்களாவது இருக்க வேண்டும் விரதத்தை. இன்னும் சொல்லப்போனால் 48 நாள்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் முழுவதுமாக விரதம் இருப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உயர்த்தும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இல்லை. அந்த 48 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். கடும் குளிரில் எழுந்து அந்த தண்ணி, அதுவும் இந்த காலகட்டங்களில் குளிக்கின்ற தண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அது ஒரு மாதிரி ஐஸ் மாதிரி இருக்கும், இன்னும் அது ஜில்லுன்னு இருக்கும். எடுத்து தலையோடு ஊற்றும் போது இந்த நாடி நரம்புகள் எல்லாம் அப்படியே ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தும். அது ஐயப்பமார்களுக்கு நல்லா தெரியும். அந்த 48 நாள் அந்த குளிரிலும் அந்த சீதோஷ நிலையிலும் பழக்கப்படுத்தும் பொழுது உடல் அதற்கு தயாராகிவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மண்டலம் செஞ்சோம் அப்படின்னா அது பழக்கமாயிடும் அப்படிம்பாங்க. அப்போ எதையும் எதிர்கொள்கின்ற துணிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். அதே போல் இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தெரிந்தது தான். ஆனால் சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதன்மையாக கொண்டு இருப்பது தான் இவ்விரதம். இப்போ சுய கட்டுப்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, உடல் இயக்கங்களிலும் சரி, அதே போல் நமது பழக்க வழக்கங்களிலும் சரி சில கட்டுப்பாடுகள். ஏதாவது ஒரு தேவையில்லாத குணம் நம்மிடம் இருக்கிறது அப்படின்னா இந்த 48 நாள் அதை தவிர்த்தோம் என்றால் அதன் பிறகு அப்படியே படிப்படியாக அந்த குணம் நம்மை விட்டு போய்விடும். அப்போ உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி ஆரோக்கியம் தருவதற்குத்தான் இந்த விரதம் அப்படிங்கிறத எல்லோருமே வகுத்து வைத்தனர். தெளிவாக சொல்லுவாங்க இல்லையா? காலையில் ஒரு தடவை குளிச்சுடு, மாலையில் ஒரு தடவை குளிச்சுடு, சரணம் சொல்லாமல் சாப்பிடாத, சரணம் சொல்லிவிட்டு சாப்பிடு, ஒரு நேரம் விரதம் இரு. ஏன்னா 2 நேரம் உண்பது அப்படிங்கிறதே போதுமானது அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு. அல்லது பசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிறது. 3-4 அப்படின்னு நல்ல முழு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா மதன்னு ஆகிடும். எந்த உழைப்பும் செய்யாமல் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையே வீணாயிடும். அதனால தான் அளவான சாப்பாடு, அதுவும் பசித்தால் சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியது, விரதம் இரு அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்க்கின்ற எல்லாரையுமே மணிகண்டனா பாருங்க, ஐயப்பனா பாருங்க, முருகப்பெருமானா பாருங்க, அப்படித்தான் இந்த விரத நியதிகளில் எடுத்து சொல்றது. நாமுமே அடுத்தவங்களை மாலை போட்டால் என்னன்னு சொல்கிறோம்? ஐயப்பா அப்படின்னு சொல்லுவோம், மணிகண்டா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஓம் சக்தி அப்படின்னு குறிப்பிடுவாங்க, முருகா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் யாருக்கு மாலை அணிந்திருக்கிறார்களோ அந்த தெய்வத்தின் பெயரே சொல்லுவாங்க. அப்போ இதனுடைய தாற்பயம் தெளிவானது. பார்க்கின்ற அனைவரும் அனைத்தும் இறைவன் அப்படிங்கிற தாற்பயம். அந்த தாற்பயத்தை எடுத்ததுமே உணர்ந்து கொள்ள முடியுமா? 1 அல்லது 2 நாள் மாலை போட்டு மலைக்கு போகிறாங்க இன்னைக்கு. அது அவர்கள் பணி நிமித்தமாக போகிறாங்க, நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆனால் இதை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா
நமக்குள் இருக்கின்ற இறை ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மண்டலம் குறைந்தபட்சம் ஒரு 25 30 நாட்களுக்கு நீங்கள் விரதம் இருக்கிறீர்கள் அப்படின்னா அது ஒரு பழக்கமாகும். அப்போது நமக்குள் இருக்கின்ற அந்த உயரிய ஆற்றலை உணர முடியும். மனிதன் பேராற்றல் மிக்கவன், இல்லை என்றே சொல்ல முடியாது. அவனுக்குள் இருக்கின்ற ஆற்றலை அவன் உணர்ந்து கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா? நம்ம மனிதன் தானே, என்ன யாரையோ பேசுகிற மாதிரி அப்படி இல்லை, நமக்கானது தான். நமக்குள்ள நிறைய ஆற்றல்கள் பொழிந்திருந்தாலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. பாதி நேரம் வந்துட்டு மொபைல் ஃபோன்லேயும் பாதி நேரம் வந்துட்டு லேப்டாப்லேயுமே நேரம் சரியாக போயிடுது. நமக்குள் இருக்கின்ற ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அதற்காக கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று, இந்த மலையேற்றம் அப்படின்னு இருக்கு இல்லையா, மலை ஏறி ஏறி இறங்கணும் அப்படிம்பாங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது அருகாமையில் உள்ள குன்றாவது ஏறி இறங்குங்க அப்படிம்பாங்க. நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. திடீர்னு மலை ஏறணும் அப்படின்னா சில பேர்த்துக்கு அந்த பிராணவாயு தட்டுப்பாடுனால மூச்சு இறைக்க ஆரம்பிக்கும். அதனால சின்ன சின்ன குன்றுகளாக ஏறி பழகணும் அப்படிம்பாங்க. நுரையீரலுக்கு நல்லது. ஏன்னா ஏறும்போது முழுசாக அந்த காற்று உள்ளே போகும், அந்த நுரையீரல் நல்ல விரிவடையும். அப்போ உடலுக்கு அது ஆரோக்கியம் வழங்கக்கூடியது. ஏன்னா உடனே மூச்சை இழுத்து இழுத்து விடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் குறைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மூச்சு அப்படியெல்லாம் இறைச்சலாக விடக்கூடாது. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் நீடிய ஆயுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ இந்த மலை ஏறும் போது பார்த்தீங்கன்னா முழுசாக மூச்சை உள்ளெழுத்து முழுசாக வெளிவிடுவோம். அப்போ நுரையீரல் முழுவதுமாக செயல்படுகின்ற தன்மையை பெறும். இதையும் சீராக ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்தும். அப்போ இது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. எது? மலை ஏறுவது, குன்று ஏறுவது. இது வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை சின்ன சின்ன குன்றா ஏறி பழகலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி விரதம் இருந்து மலை ஏறி இறைவனை தரிசனம் செய்தல் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சிறப்பானதாக இருக்கும். ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஏன் மலை ஏறுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா சில பல மூலிகைகள் அழியாமல் காக்கப்படுகின்றன அப்படின்னா அது அந்த மலைகளிலே தான். அந்த உயிராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஜீவராசிகளில் மட்டும் இறைவனை காண்கிறோம் அல்லவா, அது அப்படி அல்ல. எல்லா மூலிகைகளிலும் எல்லா காட்டுகளிலே இருக்கின்ற மலைகளிலும் சரி மரங்களிலும் சரி அந்த ஜீவனாகப்பட்டது இருக்கிறது. அந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது நம்மால் அங்கே உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா மேலாடை அணியாமல் போவோம் இல்லையா, அப்போ அந்த உடல் அந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வை அது பெறும். அது புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு தடவை மலை ஏறிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம மனசு அங்கிட்ட ஒரு மாதத்துக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக ஏதோ வேலையை தொடங்கின மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த அனுபவங்கள் நிறைய கிடச்சிருக்கும். அப்போ அந்த மாலை அணிந்து செல்வது அவ்வளவு சிறப்பாக அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான விஷயம். தன்னை உணர்ந்து கொள்வதற்கு விரதம் இருந்து மாலை அணிந்து செல்வது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது உத்தமம். அதில் தான் விரத நியதி அப்படிங்கிறத குருமார்கள் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. குரு சுவாமிகள் எப்படி இருக்கணும், இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய விளக்கங்கள் உண்டு. நிறைய இறப்பு வீடுகளுக்கு போகாதீங்க அப்படின்னா நம்மை உணர்ந்து கொண்டு இருக்கின்ற சமயத்திலே ஒரு துக்கம் அப்படிங்கிறது நம்ம இன்னும் கீழே கொண்டு போகும். அது தவிர்க்க முடியாது அப்படின்னா அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படிம்பாங்க. சில விஷயம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது அந்த விரதத்தை நாம் தொடரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போகாம அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் விரத நியதிகளிலே வரக்கூடியது. எப்படி சாப்பிடணும்? சாப்பிடும்போது சரணம் சொல்லிவிட்டு சாப்பிடுங்கள், இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிடுங்கள். அதுதான் அந்த இடத்துல முக்கியமாக அவங்க நமக்கு எடுத்துரைப்பது. அந்த காலகட்டங்களிலே பஜனை பாடுங்கள், நிறைய பேர்த்துக்கு அன்னம் எடுங்கள். ஏன்னா இறைவன் யாரையும் பசியோடு வைத்திருக்கக்கூடாது என்ற கோட்பாடை உடையவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா. இரவு தூங்கும்போது யாரும் வெறும் வயிற்றோடு செல்லக்கூடாது அப்படிங்கிறது, அந்த பணியை செய்வது இறைவன். அப்பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குருமார்கள் எடுத்து சொல்லுவாங்க. அதனால தான் அன்னதானம் செய்வது, அன்னதான பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அன்னதானம் செய்வதை வலியுறுத்துவாங்க. இது நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம எவ்வளவுதான் கெடுதல் நினைத்தாலும் மாலை அணிந்து விட்டால் நம்மை சுவாமி என்று கூப்பிடுவார்கள், நம் காலில் விழுந்து வணங்குவார்கள். காரணம், உங்களுக்குள் அந்த இறைவன் இருக்கிறார். அந்த தீய குணங்கள் இல்லாவிட்டால் இந்த உலகம் உங்களை இவ்வாறு தான் மதிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதோட அர்த்தம் அது. இதை எத்தனை பேர் நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இந்த இடத்துல எழும். அதனால் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், நமக்குள் ஒரு பேராற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் அளவிட முடியாதது, இறையாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் வருடம் இந்த மாலை அணிந்து நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறீர்கள். நம்முள் இருக்கின்ற ஒரு இறை அனுபவத்தை, அந்த அற்புதத்தை உணர்ந்து கொண்டவர்கள் நிஜமாகவே அந்த பேரின்பத்தில் திளைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் எத்தனை முறை மலைக்கு போயிருப்பீங்க யோசிச்சு பாருங்களேன்.
ஐயப்ப மலைக்கா இருக்கலாம், சபரிமலைக்கு, அல்லது பழனிக்கு போயிருக்கலாம், திருச்செந்தூருக்கு போயிருக்கலாம், அருகாமையில் இருக்கிற முருகப்பெருமாள் ஆலயத்திற்கு, பராசக்தி தேவி கோவிலுக்கு, சமயபுரத்திற்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வ ஆலயம் அங்கு செல்கின்ற வழக்கம் இருந்திருக்கு. எத்தனை முறை நீங்கள் மாலை அணிந்து சென்றிருப்பீர்கள்? அதில் எத்தனை முறை உங்களை உணர்ந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்தீர்கள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா மாலை அணிந்தோம், மாலையை எப்போ கழட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதாவது சில பிரச்சனை, அதாவது ஒரு பழக்கம் இருக்குது, அதை நிறுத்தணும்னு மாலை அணிந்தேன், ஆனால் எப்போ கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அது அடியேன் கண்கூடாக கண்ட விஷயமும் கூட. அந்த சுய கட்டுப்பாடு வேண்டும். அதுதான் நீங்கள் மாலை அணிந்து செல்வதனுடைய முழுமையான தாற்பயம். அந்த சுய கட்டுப்பாடு இல்லைன்னா நம்ம மாலை அணிந்தும் பிரயோஜனம் இல்லை. இருக்கின்ற இடத்திலிருந்தே ஐயப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவருடைய அருள் கிடைக்கும். சுவாமியே சரணம் என்று சொல்லும் பொழுது அவருடைய அருள் கிடைக்கும், மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் அவரை நினைத்து, அவருடைய தாற்பயம் என்ன? நம்முள் கடவுள் இருக்கின்றார், நாமே கடவுள் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஐயனை நினைத்து 48 நாள் விரதம் இருந்து, அடியேன் உணர்ந்தேன், நீ கூறியது போல் என்னுள்ளும் உன்னை கண்டேன் என்று மலையேறி அவரிடம் விண்ணப்பம் செய்ய, அவரை போற்றி புகழத்தான் நாம் செல்கின்றோமே தவிர அவரிடம் வரம் கேட்பதற்கு இல்லை. ஏன்னா இருந்த இடத்திலிருந்தே ஐயப்பான்னு கூப்பிட்டா வரம் கொடுப்பார். முருகப்பெருமானே அப்படின்னா வரம் கொடுத்துருவார். இதற்காக அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அது ஒரு நன்றி கடன் செலுத்துதல். அவர் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அடியேன் உள்ளே இருக்கின்ற அற்புதத்தை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்வதற்காக நம்ம அங்கே போகிறோம். அதில் நிறைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், இருமுடிக்கட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிலே கலந்திருக்கின்றன. இன்றளவும் அந்த மாலை அணிவதனுடைய சிறப்பை முழுமையாக உணர்ந்து அந்த மாலை அணிந்து ஒருவர் மலைக்கு செல்கின்றார் என்றால் அந்த ஐயப்ப சுவாமி மிகவும் பாக்கியம் செய்தவர். இந்த பிறப்பிலே ஐயப்பன் அவர்களுக்கு நல் அருள் புரிந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமான் நல்லருள் புரிந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். குருமார்கள் உபதேசிப்பதும் அதைத்தான், குரு சுவாமிகள் நமக்கு உபதேசிப்பதும் அதைத்தான். இவ்வாறு விரதம் இரு என்று மட்டும் சொல்வது இல்லை, இவ்வாறு விரதம் இருந்தால் உன்னை நீ அறிவாய் என்பதைத்தான் குரு சுவாமிகள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அந்த விரதத்தை முழுமையாக நாம் கடைபிடித்து வாழும் பொழுது உயிர் சக்தியானது பெருகுகிறது, அது உச்சநிலையை அடைகிறது, அது மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிறது. அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாலை அணிவதனுடைய தாற்பயம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டங்களிலே மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் இழைக்காதீர்கள் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? அதுவும் ஐயப்பனாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க இல்லையா? இந்த அசைவம் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு காரணம் என்ன? அதுவும் இறைவன் தான். அப்போ தாவரங்களும் இறைவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கான பக்குவம் மேலும் மேலும் வரும். அதுவரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும், பிற உயிர்களை துன்பப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது அதனுடைய தாற்பயமும் கூட. இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். எத்தனை முறை எந்த மலைக்கு நீங்கள் சென்று இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதுவரையிலும் நம்மை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் இனிமேல் மாலை அணியும் போது இறைவனை மனதில் நிறுத்தி நமக்குள் இருக்கின்ற ஆற்றலை உணர முயற்சி செய்யும் பொழுது அந்த ஐயப்பனும் அந்த முருகப்பெருமானும் முழுமையான அருளை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்குள் இருக்கின்ற இறை தத்துவத்தை உங்களுக்கு உணர்த்த வேண்டும். கண்டிப்பாக உணர்த்துவார்கள் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.